முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரைக்கு பால் நல்லா ஊறும். நீங்கள் சூப்பாக எடுத்துக்கலாம். சூப்பாக எடுத்தால் ரொம்ப பால் ஊறும். கீரையும் சாப்பிடலாம், பட் சூப்புக்கு நல்லாவே பால் ஊறுச்சு. நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, மட்டன் லிவரு இதுல எல்லாம் சூப்பராக பால் ஊறுங்க. நான் வெஜிடேரியனுக்கு பிரச்சனையே இல்லை. பட் நான்வெஜ்ஜில் இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும்தான் பால் ஊறுமானா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சுண்டல், பருப்பு இதெல்லாமே நல்லா வேக வச்சு பவுலில் போட்டு சாப்பிட்லாம். நம்ம பேபியை பார்த்துட்டே என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். அப்புறம் எங்கள் பாட்டிலாம் ரச சோறுங்க. நல்லா குருமுளகு சீரகம் போட்டு ரசத்தை கரைச்சி பூண்டு நிறையா போட்டு ரசம் பிடிப்போம் பாருங்க. அதுக்கு பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கருவாடு சாப்பிடுங்க, பால் சோறா கருவாடுன்னு. மரவள்ளிக்கிழங்கும் சோயாவும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மில்க். இன்னும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களை கைட் பண்ணுறேன். எல்லாம் பண்ணிட்டு தண்ணியை குடிக்க மறந்துடுவோம். அதுவும் ஃபீடிங் மாமிஸ்க்கு ரொம்பவே தேர்ஸ்டியாக இருக்கும். தண்ணி தாக ரொம்ப அடிக்கும். நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு தண்ணியை மறந்துட்டாலும் அங்கே செக்ரேஷன் டவுன் ஆகும். ஸோ தண்ணி நிறையா குடிங்க. இதெல்லாம் தான் டிப்ஸு. இனிமேல் பால் இல்லைன்னு சொல்லிடாதீங்க.